நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரே வீட்டில் ஒரே திசை நடக்குது. அதாவது அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரே திசை நடக்குது, அப்பாவுக்கும் மகளுக்கும் ஒரே திசை நடக்குது, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஏழரை சனி நடக்குது, இல்லை சனியுடைய அஷ்டம சனி நடக்குது, ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்குது. இதனுடைய பாதிப்புகள் கடுமையாக இருக்குமா? இப்படி ஒரே வீட்டில் நடந்தால் துன்பங்கள் இல்லையா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. 40 வயதில் நடக்கக்கூடிய ஏழரை சனிக்கும் 20 வயதில் வரக்கூடிய ஏழரை சனிக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அதாவது 40 வயதில் வரக்கூடிய ஏழரை சனி பொங்கு சனி, இரண்டாவது சுற்று அப்படிங்கக்கூடிய பொங்கு சனி அப்படிங்கிற அமைப்புகளை கொடுப்பார். சுப விரயங்கள் செய்யக்கூடிய, நிலைத்த வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய, உழைப்பால் உயரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். 20 வயதில் வரக்கூடிய ஏழரை சனி, அப்போ தான் உங்களுக்கு முதலாக ஏழரை சனி வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்காவது அடிமை வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். அதிகப்படியான உழைப்பை வாங்கி கொண்டு குறைவான ஊதியம் பெற வைப்பார். பிடிக்காத வேலையை செய்ய வைப்பார். பிடிக்காத ஊரில் சென்று வாழக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். அல்லது பிடிக்காத அல்லது இஷ்டமில்லாத கல்வியை படிக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். ஸோ இதுதான் 40 வயதில் வரக்கூடிய ஏழரைக்கும் 20 வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய ஏழரை சனிக்குமான வித்தியாசம். அதே மாதிரி ஒரே வீட்டில் 2 திசை, மகனுக்கும் சுக்கிர திசை நடக்குது, அப்பாவுக்கும் சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா ஒரே மாதிரியான பலன்களை நிச்சயமாக சுக்கிரன் கொடுக்க மாட்டார். சுக்கிரன் கலத்தர காரகன், ப்ளஸ் வண்டி, வாகனம், வீடு, வாசல், நகை எல்லாத்துக்குமே அவர் தான் சொந்தக்காரர். 40 வயது, 45 வயது, 50 வயதுக்கு மேல் நடக்கக்கூடிய சுக்கிர திசை சுற்றுலா செல்வதற்கு, சுகமாக வீட்டில் இருப்பதற்கு, வீடு வாசல்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணிட்டு கொஞ்சம் ஆடம்பரமாக, லக்ஸுரியாக, சுகமாக வீட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். 20 வயதில் வரக்கூடிய சுக்கிர திசை திருமணம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்துவார். காதல், இந்த மாதிரி அமைப்புகளை இந்த 20 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய சுக்கிர திசை செய்யும். அப்போது வயதிற்கு ஏற்றாற்போல் தான் அந்த திசை வேலை செய்யும். 2 பேருக்கும் ஒரே திசை தான், ஆனால் பலன்கள் ஒரே மாதிரி இருக்காது. கவலை வேண்டாம். ஒரே வீட்டில் ஏழரை சனி நடந்தாலும் சரி, அஷ்டம சனி நடந்தாலும் சரி, அது வேறு விதமான குணங்களோடு தான் இருக்குமே ஒழிய எல்லாருக்கும் ஒரே மாதிரி போட்டு அழித்து எல்லாரையும் துன்பப்படுத்தும் என்பது பொய்யானது. அதை யாரும் நம்ப வேண்டாம். ஒரே திசையாக நடந்தாலும் அது ஒரே மாதிரியான பலன்கள் இருக்காது. அந்தந்த வயதிற்கேற்ற நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும்.